ஸோ 97வது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவானது இப்போ அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் நடைபெற்றிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அனோரா திரைப்படம் வந்து அதிகமாக ஒரு 5 ஆஸ்கர் விருதுகளை வின் பண்ணியிருக்கு. ஸோ எந்தெந்த பிரிவுகளில் இந்த அனோரா திரைப்படம் வந்து ஆஸ்கர் விருதுகளை வின் பண்ணியிருக்கு அப்படின்னா, சிறந்த திரைக்கதை பிரிவில் ஒரு விருது, அடுத்து படத்தொகுப்பு, இயக்குனர், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகை, சிறந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விருதுகளை பார்த்தீங்கன்னா அனோரா திரைப்படம் வின் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர், இந்த அனோரா திரைப்படத்துடைய இயக்குனரான ஷான் பேகர் வந்து 4 விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு. ஸோ அந்த 4 விருதுகள்லையுமே இவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதன்படி ஒரே படத்திற்காக 4 விருதுகளை வென்ற முதல் நபர் அப்படிங்கிற பெருமையை இந்த ஷான் பேகர் வந்து பெற்றிருக்காரு. இந்த ஷான் பேகர் தான் அனோரா திரைப்படத்துடைய இயக்குனர். 4 ஆஸ்கர் விருதுகளை இப்போ வின் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த அனோரா திரைப்படத்தில் நடித்த நடிகை மைக்கி மேடிசன் என்பவங்க தான் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து தி ப்ரூடலிஸ்ட் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை ஏட்ரியன் ப்ரோடி வந்து வின் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா குறும்படத்தில் வந்து அனுஜா அப்படிங்கிற குறும்படமானது பரிந்துரைக்கப்பட்டிருந்தது இந்த ஆஸ்கர் விருதுக்கு. ஸோ அந்த படம் வந்து அந்த குறும்படமானது வின் பண்ணல ஆஸ்கர் அவார்டு. அதே பிரிவில் வந்து ஐ எம் நாட் எ ரோபோட் அப்படிங்கிற குறும்படமானது ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.